it's a great honor to stand here and preach the word of God. இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த கனமாய் நினைக்கிறேன். Amen. How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you people believe? எத்தனை பேர் இங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? Amen. பிரார்த்திக்கிற ஒரு ஜனம் உண்டங்க. If there is a people who pray, ஜெபிக்கிற ஜனம் ஒருத்தர் இருந்தாங்கன்னா there is a God who answers. அங்க பதில் அளிக்கிற தேவன் ஒன்று ஒருத்தர் இருப்பார். Amen. I believe the God is ready to speak with you. எனக்கு தெரியும் கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தமா இருக்கிறார். Amen. It does not matter what age I am, it does not matter what my name is, it does not matter what language I speak. நான் எனக்கு என்ன எத்தனை வயசு, நான் என்ன எப்படி இருக்கிறேன், நான் என்ன பாஷை பேசுறேன், அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. If you want, God is going to speak with you. நீங்க உங்களுக்கு தாகத்தோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். Amen. God is going to speak with you. என் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். Amen. Those who receive, can you just clap your hands and praise the Lord? பெற்றுக்கொள்கிறவங்க எல்லாம் கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. Amen. This is a night where God speaks with me. இந்த ராத்திரி கர்த்தர் உங்க மேல் பிரியமாய் இருக்கிறார். Amen. My name is Aaron Vinod. என் பேர் ஆரோன் வினோத். My age is 18. என் வயது 18. So if you are 18-year-old, I am same as you. நான் இப்போ நீங்க 18 வயசா இருந்தீங்கன்னா உங்கள மாதிரி வயசு தான் எனக்கும். I am born and brought up in Karnataka. நான் கர்நாடகாவிலே பிறந்து வளர்ந்தவன். So if you are any Kannadigas here, I am one of you. இப்போ கர்நாடகால யார் இருந்தீங்கன்னா நானும் உங்களை போல ஒருவன் தான். My dad is a Malayali. எங்க அப்பா ஒரு மலையாளி. So if there are any Malayalis here, I am one of you. அதனால மலையாளி யார் இருந்தீங்கன்னா நானும் உங்களை போல ஒருவன் தான். But my mom is from Andhra, so if there are any Telugu people, I am from you. என் தாயார் ஆந்திரால இருந்து வந்ததனால தெலுங்கு ஜனங்கள் இருந்தீங்கன்னா அவங்களிலும் நான் ஒருவன் தான். But my God is from heaven. If there are any heaven people, I am your tribe. I am your brother. ஆனால் என் தேவன் பரலோகத்தின் தேவனாய் இருப்பதினால் நாம் எல்லோரும் ஒரே இரத்தத்தில் கழுவப்பட்ட சகோதரர்களாய் இருக்கிறோம். Amen. We are the people of heaven. நம்மெல்லாம் பரலோகத்தின் ஜனம். Those, amen, the people who believe that I am the people of heaven. நம்மெல்லாம் விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் பரலோகத்தின் ஜனமாய் இருக்கிறீர்கள். Amen. I like the title which pastor gave. எனக்கு பாஸ்டர் கொடுத்த அந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. Amen. Cry for revival. எழுப்புதலுக்காக கதறுங்கள். Amen. Revival is so needed in India. Revival is so needed in India. எழுப்புதல் இந்தியாவுக்கு மிகுந்த தேவையா இருக்கிறது. Amen. So today let's read a verse and go forward. இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். Acts chapter 12. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் ஒன்னாமത്തെ வாக்கியம். First verse. முதலாவது வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜ சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். Enough, amen. The king is going behind the members of the church. ராஜா அந்த சபை அங்கத்தினருக்கு பின்பாக வேட்டையாட தொடருகிறான். This feels familiar. This feels familiar. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அறிமுகமான ஒரு பகுதி. Amen. What pastor said today. இன்றைக்கு போதகர் அத தான் சொன்னாங்க. Amen. Politics is coming behind the people of the church. இன்றைக்கும் அரசியல் நம்முடைய சபைக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறது. Do you know why the king is going behind of the church? ஏன் ராஜா சபைக்கு பின்னால போறான்? Amen. The king knows if we leave the people like this, they will conquer these places, they will become more powerful than me. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஜனங்களை இப்படியே துதிக்க ஜெபிக்க ஆராதிக்க விட்டா அவர்கள் இந்த இடத்தை தேசத்தை பிடித்துக் கொள்வார்கள், என்னிலும் வல்லவர்களாய் மாறுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். Amen. So the king is going to harm that people. அதனால அவர்களை காயப்படுத்த நினைத்தான். Amen. King kills the brother. Amen. King kills James, the brother of John. யோவானுடைய சகோதரன் யாக்கோபை அந்த ராஜா கொலை செய்தான். Amen. The Jewish people started to praise him. யூத ஜனங்கள் அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். Amen. Jewish people started to praise him. யூத ஜனங்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். Amen. Yes, fourth verse, can you read? 4வது வசனம் வாசிக்கலாம். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். Amen. Because the Jewish people praised the king, so he killed. Amen. Because he killed James, the Jewish people praised the king. யாக்கோபை கொலை செய்தது நிமித்தம் யூதர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். So he planned to kill Peter. அதனால அவன் பேதுருவை கொலை செய்ய திட்டமிடுகிறான். He planned to kill people. அவன் மக்களை கொல்லுகிறதற்கு திட்டமிடுகிறான். When he planned to kill Peter. அவன் பேதுருவை கொல்ல திட்டமிடும் பொழுது But his plan is not God's plan. ஆனால் அவனுடைய திட்டம் கர்த்தருடைய திட்டம் அல்ல. And today the plan of man is not God's plan. God has a different plan for you
church. இன்றைக்கு மனிதனுடைய திட்டம் கர்த்தருடைய திட்டம் அல்ல. சபையே உங்களுக்கென்று கர்த்தர் வித்தியாசமான திட்டம் வைத்திருக்கிறார். Amen. He kept 16 guards around Peter. 16 பேரை பேதுருவை சுத்தி பாதுகாப்பு வச்சிருக்கான். Amen. 16 guards around him. 16 பேர் சுத்தி பாதுகாப்புக்கு நிக்கிறான். Do you know what Peter is doing? பேதுரு என்ன செய்யறார் தெரியுமா? Amen. What is he doing? என்ன செய்யறான்? Yes, can you read that verse? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரர் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையில் காத்து கொண்டிருந்தார்கள். Yes, what is he doing? Peter, what is he doing? பேதுரு என்ன செஞ்சுட்டு இருந்தான்? Amen. Can you just tell loudly? அதை மட்டும் சத்தமா சொல்றாங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஸ்லீப்பிங், தூங்கிட்டு இருந்தா. Amen. Many people when they come to church they get sleep. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதே தூங்குறது தான். Amen. Because you find peace in church. You find சமாதானமா நிம்மதியான ஆழமான நித்திரை இந்த சர்ச்சில் தான் தூங்க முடியும்னு நினைச்சிட்டு வராங்க. But do you find in peace in jail? ஆனா சிறைச்சாலையிலே சமாதானமா தூங்க முடியுமா? Amen. But he is sleeping in jail. ஆனால் மரணத்தின் நடுவிலும் சிறைச்சாலையின் நடுவிலும் அவன் நிம்மதியாக தூங்கினான். Amen. But the 7th verse, 7வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அப்பொழுது, amen, suddenly, amen, suddenly, உடனே, அப்பொழுது. Amen. Church, are you ready for a suddenly miracle in your life? ஓ சபையே, இன்றைக்கு உங்களுக்கு உடனே நடக்கக்கூடிய அற்புதங்களை எதிர்பார்க்கிறீர்களா? Amen. Suddenly, அப்பொழுது, உடனே, suddenly, உடனே. Amen. King was going to kill the Peter, but suddenly, இப்ப ராஜா பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறான். ஆனா அந்த சணமே, I believe suddenly miracles are going to happen in this place. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், இந்த சண பொழுதிலே அற்புதம் நடக்க போகிறது. Amen. Suddenly miracles are working in this place. இந்த இடத்திலேயே, இப்பொழுதே, இந்த நிமிடத்திலேயே, நொடியிலேயே அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. Amen. Next verse. அடுத்த வசனம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போத்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். Amen. அவர்கள் முதலாங்காவலையும் இரண்டாங்காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டார். Amen. Amen. The verse says Peter is thinking that he is dreaming. வசனம் சொல்லுகிறது பேதுரு ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கான். Amen. He is thinking he is dreaming. அவன் நினைக்கிறான் ஏதோ சொப்பனம் கண்டுட்டு இருக்கிறோம். Amen. Church, I don't know if you believe or not believe. Once I had also dreamed to stand in this pulpit and preach the word of God. சபையே, நான் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, நானும் இது ஒரு கனவு போல இது மாதிரி நின்னு நான் பிரசங்கம் பண்ணணும்னு ஒரு நாள் கனவு கண்டேன். Amen. If you dream, God is ready to fulfill your dreams. நீங்கள் ஒருவேளை கனவு கண்டிருந்தால் உங்கள் கனவை கர்த்தர் கனம் பண்ணுவார். Church, are you ready to receive this? If you dream, God is ready to fulfill your dreams. சபையே, இன்றைக்கு உங்கள் கனவை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் your time is coming. Your time is coming. உங்கள் நேரமும் சமயமும் வந்துவிட்டது. Yes, it is your time. It is your time. அது உங்கள் நேரமாய் இருக்கிறது. If there is a time to dream, there is a time where you are going to see your dreams coming true in your life. உங்கள் வாழ்க்கையில என்னென்ன கனவெல்லாம் கண்டீங்களோ அந்த நேரமெல்லாம் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது. Amen. Time to dream and time dreams come true. நீங்க எந்த நேரம்லாம் கனவு கண்டீங்களோ அந்த நேரமெல்லாம் நிச்சயமாக அது நிறைவேறும். My dream is coming true here. என்னுடைய கனவு நிறைவேற ஆரம்பித்து விட்டது. And I believe your dreams are going to come true soon. உங்க கனவு சீக்கிரமா நிறைவேற போகிறது. The next verse. அடுத்த வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாக அறிந்திருக்கிறேன் என்றார். Amen. He has sent an angel. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். How many of you people believe he has sent an angel? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புவார்? Amen. An angel is here. இங்க ஒரு தூதன் இருக்கிறார். Yes, the next verse. அடுத்த வசனம்.
அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தாள். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Amen. அநேகர் கூடி ஜெபம் பண்ணிருக்கு. Amen. Many people are gathering and praying. நிறைய பேர் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. I love this verse. இந்த வசனத்தை நான் மிகுதியா விரும்புறேன். Amen. Where many people pray together. நிறைய பேர் கூடி ஜெபம் பண்றாங்க. Amen. What they are praying. என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க? Peter should come out. பேதுரு வெளியே வரணும். Amen. A church. சபையே. Amen. What you are praying, the miracle is already standing outside. ஓ நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அந்த அற்புதம் உங்கள் கதவண்டையிலே நின்று கொண்டிருக்கிறது. Church, you are praying for Peter, but Peter is already standing outside your door. சபையே நீங்க பேதுருக்காக ஜெபிக்கிறீங்கன்னா பேதுரு உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறான். Amen. Peter is already standing outside your door. உங்க கதவுக்கு வெளியே பேதுரு ஏற்கனவே வந்து நின்று விட்டான். The next verse, last 14th verse. கடைசி 14வது அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். Amen. For that excitement. ஆச்சரியத்துல Amen. She closed the door. பட்டான் கதவை அடிச்சு சாத்திட்டா. Amen. Church, you are praying for Peter. Peter is standing outside and you close that door. சபை பேதுருவுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணது. பேதுரு விடுதலையாகி வெளியே வந்து நிக்கிறாரு. இவ பட்டன் கதவை அடைச்சிட்டா. Amen. Today the topic of my messages, the title of my messages. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் Don't be scared. பயப்படாதிருங்கள். It is your door. அது உங்களுடைய கதவு. Amen. It is your door. அது உங்கள் அற்புதத்தின் கதவு. It is your door. அது உங்கள் அற்புதத்தின் கதவு. It is your business doors. அது உங்கள் வியாபாரத்தை திறக்கிற கதவு. It is your financial doors. அது உங்கள் பொருளாதார கதவு. Don't be scared. Peter is waiting out of your door. Open the door. எதற்கும் பயப்படாதீங்க. பேதுரு வெளியே இருக்கிறாரு. நீங்க கதவை திறங்க. அவர் உள்ள வரட்டும். Church, are you ready to open the door? சபையே கதவை திறக்க ஆயத்தமா? Church, are you ready to open the door? சபையே கதவை திறக்க ஆயத்தமா? I am not preaching here for the people who are scary. I am preaching here to the people who are ready to open the door. நான் பயப்படுகிற ஜனங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கவில்லை. பராக்கிரமம் எதற்கும் துணிந்து கதவை திறக்கிற ஜனங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கிறேன். Time to open a new door in your life. உங்கள் வாழ்க்கையில புதிய கதவுகளை நீங்கள் திறக்க போகிறீர்கள். Amen. Amen. This is the 14 verses which God said to me to read. இந்த 14 வசனங்களை தான் கர்த்தர் உங்களுக்கு வாசிக்க சொல்லி எனக்கு சொன்னார். Now you may not read any more verses. அதுக்கு அப்புறம் நீங்க அதிக வசனத்துக்கு வாசிக்க போறது இல்ல. Amen. Let's all close our Bible. எல்லாரும் பைபிளை மூடுங்க பாப்போம். Amen. I want to have a word of prayer before I start my message. என் மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். Amen. Amen. How many of you are ready to pray? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தம்? Amen. Today morning I was praying. நான் இன்றைக்கு காலையில ஜெபம் பண்ணினேன். Pastor, do you know a pastor called me? பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? என் பாஸ்டர் என்ன கூப்பிட்டாங்க. Amen. A pastor said, பாஸ்டர் சொன்னாங்க, brother, சகோதரரே, there is many devices in this world to destroy the youth. வாலிபர்களை அழிக்கக்கூடிய அநேக சாதனங்கள் இங்க இருக்கிறது. Amen. When evil tries to destroy the youth by devices, evil tries to destroy the youth by devices. இன்றைக்கு வாலிபர்களை அழிக்கக்கூடிய இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. Amen. Evil tries to destroy their life by many devices, phone, gadgets, or many things. நிறைய மீடியா சம்பந்தமான போன், இன்னும் நிறைய காரியங்கள் வாலிபர்களை அழிக்கக்கூடிய சாதனங்கள் இருக்கிறது. And God sends a weapon like you to regain them, take them back and send them into the heaven. ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து அவர்களை எல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அழித்தவரை மீட்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். Amen. How many of you people believe this is a time where God raises another generation? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் யோசுவாவின் தலைமுறைகளை உங்கள் சபையிலே எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். Amen. Let's all close our eyes. எல்லாரும் கண்களை மூடுங்க. Amen. I don't know why when I close my eyes, எனக்கு ஏன் தெரியல, கண்களை மூடும்போது Amen, I see a cloud around this place. நான் இந்த இடத்துல ஒரு மகிமையான மேகத்தை காண்கிறேன். Amen. I see a cloud around this place. இந்த இடத்துல ஒரு மேகத்தை காண்கிறேன். Amen. Inside the cloud miracles will happen. அந்த மேகத்திலிருந்து அற்புதங்கள் மழையாய் பெய்ய போகிறது. Yes church, can you start to pray? Yes church, can you start to pray? சபை ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. Yes, if you know to speak in tongues, start to speak in tongues. அந்நிய பாஷையில பேசணும்னா கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க. Amen. God is moving here. கர்த்தர் இங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். God is moving here. கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். I can see a cloud covering this place. ஒரு பெரிய கையளவு மேகம் இங்கே உங்களை மூடி கொண்டிருக்கிறது. Amen. Some healings are happening here.
உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. Some healings are happening here. சில விடுதலையாக்கும் சுகமளிக்கும் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. Yes, God is moving here. கர்த்தர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். Yes, God is moving here. கர்த்தர் அசைவாடுகிறார். This word. இந்த வார்த்தையை எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? Amen. Amen. I am 18 years old. நான் 18 வயதுடையவரா இருக்கிறேன். Amen. But do you know when I started my ministry? உங்களுக்கு தெரியுமா நான் எப்போ ஊழியத்தை ஆரம்பிச்சேன்னு? Amen. I was 13 years old. நான் 13 வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சேன். Amen. 8th standard. 8வது படிக்கும்போது. Amen. When I was 8th only I started my ministry. 8வது படிக்கும்போதே ஊழியத்தை ஆரம்பித்து விட்டேன். Are there any children who are studying 8th? அங்கே 8வது படிக்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா? Amen. If you are studying 8th, God can use you. 8வது படிக்கிறீங்கன்னா உங்களையும் கர்த்தர் என்னை போல God can use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். Amen. It does not matter you need more age or more experience. உங்களுக்கு நிறைய வயது இருக்கணும், நிறைய அனுபவம் இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. Yes, if God wants, God can use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சா உங்களையும் பயன்படுத்துவார். Amen. Amen. I would like to tell about my testimony at between. My testimony I would like to tell in between. என்னுடைய சாட்சியை இடையில நான் சொல்லுவேன். Amen. Today what the verse we read. இன்றைக்கு நாம் வாசித்த வசனத்துக்கு போவோம். 9. Okay. Amen. Today what the verse we read. நம்ம என்ன வசனம் வாசிச்சோம்? Amen. Peter is in jail. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். Amen. Peter does not know why he is in jail. பேதுருக்கு தெரியாது ஏன் நம்ம சிறைச்சாலையில் இருக்கிறோம்னு. Amen. In our life we always think what problem comes. What problem comes. அவனுக்கு அடுத்த என்ன பிரச்சனை வரும்ன்றது அவனுக்கு தெரியாது. I mean in our life we think what is this happening, what is this happening. அவன் ஒரு நாள் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுலாம் நினைக்கிறது இல்ல. But we don't think why is this happening. நம்ம எப்பவுமே ஏன் இது நடந்தது நம்ம நினைக்க மாட்டோம். I mean 3 things I would like to tell and go into the message. 3 காரியங்களை சொல்லிவிட்டு நான் மெசேஜ்க்கு போக போறேன். I mean 3 things why this all things happen in your life. உங்க வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்ற குறித்து 3 காரியங்களை சொல்ல போகிறேன். One, it may be the devil. ஒன்னு பிசாசு காரணம். I mean one, it may be the people around you. உங்களை சூழ இருக்கிற ஜனங்கள் இரண்டாவது காரணம். I mean third, it may be you. மூன்றாவது நீங்களே காரணம். I mean third, it may be you. மூன்றாவது நீங்களே பிரச்சனைக்கு காரணம். I mean one pastor was telling. ஒரு போதகர் சொன்னார். I mean a pastor was having an iPad. ஒரு போதகர் ஒரு ஐபேட் வச்சிருக்கார். I mean a good iPad. அவர் நல்ல ஐபேட் வச்சிருக்கார். I mean her daughter just throw that iPad down. அந்த அவங்க மகள் வந்து ஐபேட் தூக்கி கீழ வச்சிட்டாங்க. I mean it all broke. அது எல்லாம் உடைஞ்சிட்டு. I mean pastor is coming in angry. பாஸ்டர் கோவத்தோட வராரு. Hey, what did you do? என்ன பண்ண? Hey, what did you do? என்னத்த பண்ணுன? The daughter said, மகள் சொல்றா, Daddy, டாடி, it may be the devil inside me. அது எனக்குள்ள இருக்கிற பிசாசு அப்படி பண்ணிச்சு. I mean it may be the devil inside me. எனக்குள்ள இருக்கிற பிசாசு அப்படி பண்ணிட்டுப்பா. I mean daddy's anger, everything went away. அப்பாக்கு இருக்கிற கோவம்லாம் போயிடுச்சு. I mean sometimes anything happen we just blame the devil. நம்ம சில நேரத்துல என்ன நடந்தாலும் உடனே பிசாசு தான் குற்றம் I சாட்டுறோம். mean anything happens we blame the devil. என்ன நடந்தாலும் உடனே பிசாசு குற்றம் சொல்றோம். In Kerala there is a well. கேரளால ஒரு கிணறு இருக்கு. I mean a drunkard just sitting near a well. ஒரு குடிகாரர் அந்த கிணத்து பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. I mean that night devil came near him. அந்த நைட்ல ஒரு பிசாசு பக்கத்துல வந்துச்சு. Just come down and drink. பக்கத்துல கீழே இறங்கி குடி அப்பா நீ. അങ്ങോട്ടും വീണ ഞാൻ തള്ളിയിട്ടെന്ന് പറയും, ഇങ്ങോട്ടും വീണ ഞാൻ തള്ളിയിട്ടെന്ന് പറയും. நீ உள்ள விழுந்தாலும் நான் தான் தள்ளுனேன்னு என்ன சொல்ல போறாங்க, இங்க விழுந்தாலும் நான் தான் உன்னை தள்ளி விட்டேன்னு என்ன சொல்ல போறாங்க. I mean some people tell everything upon devil. சில பேர் எப்ப பார்த்தாலும் பிசாசையே குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. I mean yes there is plan of devil. ஆமா உண்மைதான், பிசாசும் திட்டமிடுவான். But everything we can't blame upon him. எல்லா விஷயத்தையும் அவன் மேலே குற்றம் சாட்ட முடியாது. I mean one devil does something in our life. ஒரு சில காரியங்கள் சாத்தான் பண்ணினதுதான். I mean second people around us. முதலாவது சாத்தான் பண்ணினது, இரண்டாவது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பண்ணினது. I mean there are some people. அங்க கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறவங்க അവരുടെ അടുത്ത് നിന്ന് തന്നെ കടം മേടിക്കും. They take money from them, from that man only. அவங்கட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. At last they scold them only. அதனால கடைசி அவங்க தங்களே கொடுத்துருவாங்க. പ്രാർത്ഥിക്കാൻ പാസ്റ്റർ, പക്ഷെ വിരോധമായി വന്ന തെറി വിളിക്കാനും പാസ്റ്റർ. ஜெபம் பண்ணுங்க, ஆனா விரோதமா வந்தா என்னன்னு தெரியல. I mean if you want prayer come to pastor, if you don't like tell bad words also to pastor. If you want prayer come near pastor, if you don't like pastor tell bad words also to pastor. நீங்க தேவைன்னா பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆனா தேவையில்லைன்னா பாஸ்டர் என்னென்ன சொல்லணுமோ குறை சொல்லிடுங்க. I mean there are some people around us. இங்க அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. I mean who push us into some problem. சில பிரச்சனைகளுக்கு நேராக தங்களை தள்ளுகிறார்கள். I mean last yourself. நீங்க உங்களையே இழப்பீர்கள். I mean there are some people. சில ஜனங்கள் இருக்காங்க. I mean if something happen in their life, அவங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்தா they take LKG report card.
ஒரு எல்கேஜி ரிப்போர்ட் கார்டு எடுத்துக்கிடுவாங்க. From that time only I am failing, pastor. அந்த டைம்ல இருந்து நான் ஃபெயில் ஆயிருக்கேன் பாஸ்டர். When my life is only like this. என் வாழ்க்கைலாம் இப்படி தான் நடக்குது. Wherever I go, failure, failure, failure. எங்க போனாலும் ஃபெயிலியர் 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 தான். Whatever I start, I failure, failure, failure. எங்க போனாலும் தோல்வி தோல்வி தோல்வி. Business failure. எல்லாமே தோல்வியா இருக்கு. Marriage life failure. என் கல்யாண வாழ்க்கை தோல்வி. Pastor, I am only a big failure. நானே பெரிய தோல்வியா இருக்கேன். 3 types of people. 3 விதமான ஜனங்கள். One devil. ஒன்னு பிரச்சனை. Second, people around you. பிசாசு. Second, people around you. உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள். Third, yourself. மூன்றாவது நீங்கள். But Peter is in jail. ஆனா பேதுரு இப்ப சிறைச்சாலையில இருக்கிறான். These 3 things also is not in his life. இந்த 3 this 3 reason is also not why he's in jail. இந்த 3 காரணங்களால அவன் இல்ல. I mean, devil did not do anything. பேதுருவா பிசாசால ஒண்ணும் பண்ண முடியல. I mean, disciples did not tell anything. சீஷர்களும் ஒண்ணும் செய்யல. Peter also is faith. அவனும் விசுவாசத்துல இருக்கிறான். But still he is in jail. ஆனாலும் அவன் ஜெயில்ல இருக்கிறான். Sometimes bad thing happens to good people. சில நேரத்துல கெட்ட காரியங்கள் நல்லவர்களுக்கு நடக்கும். I mean, sometimes bad thing happen to good people. சில நேரத்துல கெட்ட காரியங்கள் நல்லவர்களுக்கு நடக்கும். Do you know why did king attacked Peter? ஏன் பேதுருவை ராஜா அட்டாக் பண்ணா? I mean, he killed James. அவன் யாக்கோபை கொன்றான். I mean, because he killed James, people started to praise him. யாக்கோபை கொன்றது நிமித்தம் ஜனங்கள்லாம் துதிக்க ஆரம்பித்தார். Oh, big king. ஓ பெரிய ராஜா. Oh, big king. Oh, big king. பெரிய ராஜா. I mean, then what he thought? அப்புறம் என்ன சொன்னா? We'll kill Peter. அதுக்கு அப்புறம் பேதுருவையும் கொல்லுவோம். Why? ஏன்? Because Peter has influence among the people. ஏன்னா பேதுருவுக்கு நிறைய பேர் அவனை சுத்தி ஒரு செல்வாக்கு இருக்கு. When Peter is not an ordinary man. பேதுரு ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. When one message 3000 members baptized. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. When Peter, if I tell about Peter, பேதுருவை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன்னா, I mean, at the starting Peter was a fisherman. முதலாவது பேதுரு மீனவனா இருந்தான். But never he was satisfied. ஆனா அவன் தன்னை திருப்திப்படல. I mean, he asked God, when I touch, miracle should happen. ஆண்டவர்ட்ட சொல்றான், ஆண்டவர் நான் தொட்டா அற்புதங்கள் நடக்கணும் சொல்றான். God said okay. ஆண்டவர் சொல்றார் ஓகே. He said, I'm not satisfied, I need more. ஆண்டவரே இதுல நான் திருப்திப்பட விரும்பல. I mean, then God said, whom you see, miracle will happen. நீ யாரெல்லாம் பாக்குறியோ அவங்களுக்குலாம் அற்புதம் நடக்கும் அப்படி சொல்றார். That also happened. அவன் கேட்கத அப்படியே கொடுத்துட்டார். He said, I need more. ஆண்டவரே இன்னும் வேணும் கேக்குறான். I mean, God said, pray this kerchief and give, miracle will happen. ஆண்டவரே நான் என் கர்ச்சீஃபை ஜெபம் பண்ணி போட்டா அற்புதம் நடக்கணும்னு சொல்றான். I mean, that also happened. அதுவும் நடந்தது. He said, still I need more. இன்னும் அதிகமா வேணும்ங்கறான். I mean, God said, okay, if they touch your cloth, miracle will happen. உன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா அற்புதம் நடக்கும்னு ஆண்டவர்ட்ட கேக்குறான். Peter is asking, still I need more. ஆண்டவர் இன்னும் அதிகமா வேணும் கேக்குறான். I mean, God is thinking, what shall I give him? நான் உன்கிட்ட என்னப்பா கொடுக்கணும் சொல்லு. I mean, if he touch cloth, miracle. வஸ்திரத்தை தொட்டா அற்புதம் நடக்கும். If he touch miracle. அவன் தொட்டான அற்புதம் நடக்கும். I mean, if he sees miracle. அவன் பார்த்தா அற்புதம் நடக்கும். His kerchief is miracle. கர்ச்சீஃப் அற்புதமாவது. கூட நின்னா விடுதல். கூட நின்னா விடுதலை ஆவது. What more can I give him? இன்னும் அதிகமா என்ன தரணும்? And at last the Bible says. கடைசியா வேதம் சொல்லுது. I mean, his shadow were doing many miracles. ஓ அவனுடைய நிழலின் மூலமாகவும் अनेक அற்புதங்கள் நடந்தது. I mean, if there are any people who tell I need more. இப்ப யாராவது ஒரு ஜனங்கள் அதிகமா எனக்கு வேணும்னு சொன்னா, I mean, heaven is ready to give more. பரலோகம் உங்களுக்கு அதிகமாக அருள காய்த்திருக்கு. Peter is an influenced man. பேதுரு ஒரு செல்வாக்கு நிறைந்தவனா இருந்தான். So the king thought, அதனால அவன் நினைச்சா, if I kill Peter, அதனால ராஜா பேதுருவை கொன்னா, I will get more credits from the Jewish people. யூத ஜனங்கள்ட்ட இருந்து எனக்கு நிறைய புகழ்ச்சி கிடைக்கும். I mean, I'll get more credits. நிறைய புகழ்ச்சி கிடைக்கும். He is not killing Peter because Peter does miracle. பேதுரு அற்புதம் செஞ்சதனால அவன் பேதுருவை கொல்லல. He is not killing Peter because Peter has ministry. அவன் பேதுருட்ட ஊழியம் இருக்குது அப்படிங்கறதுக்காக பேதுருவை கொல்லல. He is not killing Peter because he is a good man. பேதுரு நல்ல ஒரு மனிதன் என்று நினைக்கிறதனால அவன் கொல்லல. He is killing Peter because he has an influence among the people. அவன் ஜனங்களின் நடுவே நல்ல செல்வாக்கு பெற்றிருந்தான், அதனால கொல்லணும்னு நினைச்சான். I mean, pastor, if you have influence, there are people who are ready to kill you simply. பாஸ்டர், நீங்க ஜனங்கள் நடுவுல ஒரு செல்வாக்கு இருந்தா உங்களை கொல்ல நினைப்பாங்க. I mean, simply they post videos. உடனே அவங்க சிம்பிளா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. Because only if they post your video they can get likes. Amen. இப்படி வீடியோ போஸ்ட் பண்ணா நிறைய லைக்ஸ் அவங்களால வாங்க முடியும். I mean, he understood if they kill Peter only people will praise him. பேதுருவை கொன்னா ஜனங்கள் இவனை துதிப்பாங்கன்னு நினைச்சிட்டான். I mean, Peter did not do any mistake.
பேதுரு எந்த தவறும் செய்யவில்லை. He is but in jail. அவன் ஜெயில்ல இருக்கிறான். I mean, sometimes you don't need to do anything, you will be in the jail. சில நேரத்துல நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், சிறைச்சாலையில இருந்த மாதிரி இருக்கும். I mean, Peter is worried. பேதுரு கவலைப்பட்டான். He did not do anything. அவன் எதுவுமே செய்யல. Did not do any bad things. எந்த தீமையும் செய்யல. But still he is in a jail. ஆனாலும் சிறையில இருக்கான். I mean, king thought by tomorrow I'll kill him. King thought by tomorrow I will kill him. ராஜா நினைக்கிறான் நாளைக்கு இவனை கொன்றுவேன். But Peter is not an ordinary man. ஆனா பேதுரு சாதாரண மனிதன் அல்ல. Peter is not an ordinary man. பேதுரு சாதாரண மனிதன் அல்ல. King knows if he tells something he will take his knife and cut down the ears. பேதுருக்கு தெரியும் அவன் ஏதாவது சொன்னானா கத்தி எடுத்து காத்த அறுத்துருவான். I mean, he will cut down. அவன் கத்தி எடுத்து காத்த அறுத்துருவான். He knows two people is not enough to guard him. ரெண்டு பேர் அவனை பாதுகாக்கிறதுக்கு முடியாதுன்னு தெரியும். I mean, at night he will take sword and cut it down. அவன் கத்தி எடுத்து உடனே வெட்டிடுவான். 16 people. 16 பேர். He is in the jail. அவன் சிறையில இருக்கான். He is sleeping in midst of the jail. அவர்கள் நடுவுல தூங்கி கொண்டிருக்கிறான். I mean, it does not matter what battle you are in. நீங்க எந்த யுத்தத்துல இருக்கீங்கன்றது ஒரு பொருட்டல்ல. It does not matter that God should answer you every time in the sunrise. சூரிய உதயத்தின் நடுவுல உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற நினைக்காதீங்க. Sometimes God takes you in midst of darkness. சில நேரத்துல அந்தகாரத்தின் நடுவிலும் கர்த்தர் பதில் செய்வார். I mean, why? Because God wants to prove that you have a guardian angel with you. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு பாதுகாக்கிற தூதனை கர்த்தர் சூழ வைத்திருக்கிறார். I mean, God wants to prove that I am a God who protects you. கர்த்தர் உங்களுக்கு நானே காக்கிற தேவன் என்று நிரூபிக்கிறது. I mean, God wants to prove. I mean, king metal I will kill you. I mean, judge metal I will kill you. Government metal I will do you. Enemies metal I will finish you. But what the King of Kings says is the final word. யார் உங்களை கொல்லணும் நினைச்சாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் உங்களை காக்கிறார்.